4 பாலன் ஆர். தித்திக்கும் தன் தமிழ் திக்கெட்டும் வளரட்டும் முத்தமிழ் தாய்க்கண் முதற்கண் வணக்கம். நெற்றிக்கண் திருப்பணம் குற்றம் குற்றமே குற்றம் குற்றமே என கூறும் நடரார்களே, மரத்தின் வேறு போல் இருக்கும் பல்லேன் தலைமை ஆசிரியவர்களே, அதன் கிளைகளாய் இருக்கும் ஆசிரியர் பெருமக்களே, அதன் இலைகளாய் என இருக்கும் என் இன்ப நண்பர்களே, வருங்கால தூண்களே, எதிர்காலம் நீங்களே, அனைவருக்கும் எனது முத்தான வணக்கத்தை கொத்தாதறிகின்றேன். எனது தலைப்பு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். சாதிகள் இல்லடி பாப்பா ஆக்குல தாழ்ச்சி ஒரு சொல்லல் பாவம் என்றார் பாரதி. சமத்துவத்தை நிலைநாடாதற்கு இங்கு இதுவரை பல்வேறு குரல்கள் எழுந்திருக்கின்றன. எல்லோரும் ஓர் குலம் ஓர் இனம், எல்லாரும் இந்த நாடு மன்னர்கள் என்ற சொன்ன பாரதியின் கவிதை 1/2 நூற்றாண்டுக்கும் மேலாக ஆதிக்கத்தனத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் எதிராக முழங்கிய காந்தி, அம்பேத்கர், பெரியார் போன்றோர் பகுத்தறிவு குரல்கள் இங்கு ஒலிப்பதற்கும் பல ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு ஆதிக்குரல் ஒலித்தது. பிற பலன் மத்தியில் பிறப்பொக்கும் என்ற ஒலித்த வள்ளுவனின் திருக்குறள் பிறப்பொக்கும் எல்லாவும் இருக்கும். பிறப்புக்கும் என்றால் பிறப்பால் அனைவரும் சமம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு ஆதிக்குரல் ஒலித்தது. வள்ளுவன் சொன்ன அந்த அறத்தை 2024 எட்டி பிடிக்க நாம் விக்கித்து கொண்டிருக்கிறோம் என்ற உண்மை நம்மேல் ஊறிக்கொண்டிருக்கிறது. சிந்தனையில் கூட சாதி மத வெறி பிடித்த மனிதர்களுக்கு மத்தியில் கண் காது வாய் மூடிக்கொண்டிருக்கும் 3 குரங்குகளைப் போல் இன்னும் எத்தனை நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்க போகிறோம். கோவிலுக்குள் நுழைய, நடைபாதையில் நடக்க, நிமிர்ந்து பார்க்க கூட இந்த தடைகளை தகிர்ந்து சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகளின் கடந்து 77 ஆண்டுகளின் கடந்து அழிக்கரிய உடையால் சாய தெரிந்ததாக கூறி பொதுவிடங்கள் மற்காப்படையிற தற்காலத்திலும் கந்தைகளாக கீழ்ந்து கிடக்கும் இச்சமூகத்தில் பிறப்பொக்கும் என்ற நூலினை அறிந்து வேண்டியது கட்டாயம். சேரிக்கும் ஊருக்கும் இடையினும் ஆதிக்கத்தனத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் இடையினும் உண்மை பொய்க்கும் இடையான இடைவெளியை ஒடிக்க வந்த சம்மட்டி பிறப்போக்கும். உச்சங்கம் வளர்த்த மொழி, உயிரோடன் கலந்த மொழி, தேனியினும் இனிய மொழி, செம்மொழி என மகடம் சூடிய செந்தமிழில் என் உரையை நிறைவு செய்க. நன்றி, வணக்கம்.